அது ஆக்சுவலி வந்து எனக்கு முன்னாடி பழசு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அது வேணா செக் பண்ணி பாருங்க. பட் எவென்ச்சுவலி இந்த ஆஸ் ஐ செட் வந்து இப்ப கரண்ட்டா வந்து டேட்டா சயன்ஸ்ல வந்து நான் சொன்ன அந்த மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் பண்ற கம்பெனிஸ்லாம் டேட்டா சயன்ஸ்ல என்ன ரிசர்ச், என்ன ஆர்&டி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ம். இனிஷியேட்டிவ்ல யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் சம் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாரி பண்ண ஆரம்பிங்க. ம்ஹ்ம். அதுல நம்ம ப்ராஜெக்ட்ஸ நம்ம போர்ட்ஃபோலியோல வைக்கலாம் சொல்றீங்களா? போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன். அந்த மாரி. யாஹ்! அதான் நான் இதுவரைக்கும் அந்த மாரி நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் பில்டிங் ஆன் இட். குட். பண்ணுங்க, நான் பண்ணுங்க. யாஹ்! சூப்பர். அதான் நான் கேட்க வந்தது என்னன்னா, லைக் ஹரிகுரு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாமா. நீங்க சிவில் இன்ஜினியரிங் பண்ணது அதுல எப்பயாவது ஹெல்ப் பண்ணியிருக்கா? இல்ல அ சிவில் அதுனா சிவில் இல்ல இன்ஜினியரிங் நான் பண்ணது வந்து ஒண்ணு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா, தியோட்லைட்லாம் அப்ப தூக்கிட்டு போவோம்ல ஹெவியா இருக்கும். ம், இந்த பாக்ஸ் தூக்குறதுக்கு, அந்த வெயிட் தூக்குறதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அவ்வளோதான். மத்தபடி ம். வேற எதுவும் பெருசா சிவிலுக்கு அதுக்கும் ரிலவன்ட் இல்ல. அதுக்கு தான் நான் கேட்டேன். இதுக்கு ரிலவென்ட்டே இல்ல. பட் அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தருதுன்னு ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? நல்லாலாம் ப்ராஃபிட் தரல. அது இன்னும் வந்து குரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆம், ஆனா அதுக்கு என்னன்னா, இப்ப நம்ம இந்த டிராவல்ஸ் இந்த மாரிலாம் ஆரம்பிக்கிறோம். இப்ப ஹப் ஆரம்பிக்கிறோம், அதெல்லாம் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஃபண்ட் வருது, ஒரு குரோத் ஆகுறோம், ஃபண்ட் வருது. இப்ப நான் எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன்? நெறைய பேர் கேட்கிற கொஸ்டின் அதான். ஓகேவா? பணம் வச்சிருக்கவங்க ஏன் கேட்பாங்க? நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அந்த கொஸ்டின் ஏன் கேட்கறாங்க? ஏன்னா அவங்களுக்கு எங்க பணத்த போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? எனக்கு அந்த அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. எனக்கு சாய்ஸ் வந்து என்ன ஹப்பா, இம்போர்ட்ஸா, வர்ச்சுவல்டைன்மென்ட்டா, வர்ச்சுவல் காயினா இதுல எந்த கம்பெனி நல்லா பண்ணுது, எதுக்கு பணம் குடுத்தா அது டபுளா குடுக்குமோ, ட்ரிபிளா குடுக்குமோ, அதுல நான் என்னோட ஓன் எஃபோர்ட், என்னோட ஓன் இதுல போட்டுருவேன். ஸோ ஃபண்ட் என் கண்ணு முன்னாடியே இருக்கும். ஓகேவா? நான் தான் வொர்க் பண்ணணும் அது டபுள் ஆக்கணும். சிம்பிள். ஆனா, இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணும்போது, அ நீங்க ஏதாவது ஒரு டவுன்ஃபால்ல இருக்கும்போது இன்னொரு கம்பெனி எப்பயோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இவ்ளோ கம்பெனிஸ்ல பண்ணியிருக்கீங்களா? வருஷா இல்ல வருஷம் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன். ஓகேவா? அ அண்ட் எனக்கு வந்து என்னன்னா, இம்போர்ட்ஸும், ஹப்பும் கிட்டத்தட்ட ஒரே டைம் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்ச உடனே கோவிட் லாக்டவுன் ஆரம்பிச்சுச்சு. ஹப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஆக்குபென்சியே இல்ல. ரென்ட் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டு இருக்கிறோம். கையிலேருந்து காசு போட்டு பிசினஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எனக்கு ஃபார் ஷூர் தெரியும். ஆ எவென்ச்சுவலி வந்து மக்கள் வந்து இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கு யூஸ்ட் டூ ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வந்து ஆஃபீஸ் மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ தே வில் டிபெண்ட் ஆன் வர்ச்சுவல் ஆஃபீஸ் அண்ட் ஒர்க்கிங் பண்ணுவாங்க, டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்ற அந்த கால்குலேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாரி நடந்துச்சு. ஃபுல் ஆக்குபென்சில அதுக்கப்புறம் தான் வந்து ஓடுனுச்சு. ஆம். மேபி பிகாஸ் யூ ஆர் இன் ஆஸ்திரேலியா அங்க ஆல்ரெடி இருந்ததுனால உங்களுக்கு அந்த தாட் இருந்ததா? லைக் இப்போ நீங்க இந்தியாலயே இருந்திருந்தீங்கன்னா, அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்திருக்குமா? நீங்க எதுக்கு? எந்த ஆஸ்திரேலியால விஷயத்துக்கு? இருந்தது இல்லன்னா லைக் ரிமோட் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு பீப்பிள் அக்காமடேட் ஆயிடுவாங்கன்னு ஓகே, ஓகே. சொல்றீங்கல்ல? அதுக்கு அது வந்துட்டு வந்து ம். அ இல்ல இல்ல இந்தியால நான் அது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னு தான் நான் சொன்னேன். ம். இந்தியாலயும் வொர்க் ஓகே. பண்ணியிருக்கேன். அண்ட் இந்தியாலயும் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் வந்து எப்படி இருந்தாலும் வரும் அப்படின்றத அந்த கோவிட் டைம்ல நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். ஸோ கம்பெனிஸ் வந்து தே வர் மேக்கிங் மோர் மனி ஆக்சுவலி கோவிட் டைம்ல. ஸோ ஈவன் வி மேட்ல. ஸோ வி ஆர் அ டெக் கம்பெனி. வி ஹேட் ஆஃபீஸ் இன் சென்னை. ஸோ ஆஃபீஸ்ல இருந்த 13 பேரும் வந்து சென்னை ஆஃபீஸ்ல இருந்த 13 பேருக்கும் வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்தோம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்து வி ஸ்டார்ட்டட் சேவிங் மோர் மனி. ஸோ திஸ் இஸ் வாட் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ திங்க்ல. நான் புரியுது. எஸ். அது எப்படிண்ணா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஓகே இது இல்லன்னா பார்த்துக்கலாங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓகே இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணீங்களா? லைக் ஒரு டவுன்ஃபால்ல நம்பிக்கை இருக்கும்போது வந்து அதாவது எல்லா கம்பெனிஸுமே வந்து எது பண்ணாலும் சரி, அதுல வந்து என் உழைப்புனால அதுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த என்னால மாத்த முடியும். என்னால வந்து அத தூக்கி நிறுத்த முடியும். அத சர்வை பண்ண வைக்க முடியும். அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் செக் பண்ணுவேன். இப்ப இந்த டிராவல்ஸே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு மத்த கம்பெனிஸ்லேருந்து வர இன்கம் வச்சு அந்த கம்பெனிய என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால்குலேட் பண்ணேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்க்கு அப்புறம். அந்த 2 பஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் மேனேஜ் பண்றதுக்கு. அது ஓகே அப்படின்னா டன். அதேமாரி இப்ப இம்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நான் என்ன பாருங்க, கிட்டத்தட்ட 4 வருஷமா ரன் பண்ணிட்டுருக்கோம். 4 வருஷமா அது அது வந்து நான் தான் ஒருத்தன் தான் வேர் ஹவுஸ் மேனேஜ் பண்றேன். அத்தன ஸ்டோரேஜ் நாங்க வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தன டெலிவரீஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நூத்துக்கணக்கான பெட் நாங்க விக்கிறோம். அத்தனையும் நான் தான் எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி, ட்ராலில வச்சு கொண்டு போய் வேர் ஹவுஸ்ல வச்சு ட்ரக்ல லோட் பண்றது இந்த வேலைலாம் நான் தான் பண்றேன். ஸோ, அப்ப அந்த டன் கணக்கான லோடு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம நம்ம முதுகு மேல ஏறி தான் போகுது. அப்ப அதுல வந்து என்னோட உழைப்பு தான் அதுல ஆக்சுவலி. சரி ஒரு வொர்க்கிங் பார்ட்னரா நான் இந்த வேலைய செஞ்சறேன். பணத்த நான் தான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் மட்டும் பண்ணி என்னோட உழைப்பு அதுல இருக்கு. இந்த கம்பெனிய மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன் 6 மணிக்கு மேல ஒரு 9 மணி, 3 மணி இப்ப பாருங்க டைம் என்னாச்சு 9 மணிக்கு தான் நான் வந்தேன். ஓகேவா? 5 மணிலேருந்து 9 மணி 4 மணி நேரம் டெய்லியும். எனக்கு ஜிம் மாதிரி அங்க ஒரு வேல போயிட்டு உடம்புக்கு நல்ல எக்சர்சைஸ் கொஞ்சம் வலிக்கும். மத்தபடி என்னோட உழைப்ப நம்பி இருக்கு. அவ்வளோதான்.
நான் ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின். நீங்க ம். வந்துட்டு புக்ஸ் எல்லாம் அவ்வளோ யூ டோன்ட் ரெக்கமெண்ட்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அது ஏன்னா அப்படி? ஏன்னா, எனக்கு அந்த புக்கு படிச்சுட்டு என்ட்ட பேசுறவங்க மேல அம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது? அம் ஐ டோன்ட் நோ லைக் ஐ டோன்ட் சீ டூ மெனி டூவர்ஸ் ஹூ ரீட் டூ மெனி புக்ஸ். நெறைய புக்ஸ் படிக்கிறவங்க வந்து ஐ ஹேவன்ட் சீன் தெம் அஸ் டூவர்ஸ். எனக்கு வந்து இப்ப நான் ஃபீல்டுல வந்து இறங்கி வேலை செய்ற ஒரு ஆள். ஓகே. என்கிட்ட வந்து நீங்க இப்ப நீங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ராகுல் நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாமா? அப்டின்னா, அடுத்த நாள் வந்து அந்த வேலைய நான் ஆரம்பிச்சு எனக்கு அது பாசிட்டிவா தெரியுது. அதுல ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்டின்னா, நான் அடுத்த நாள் இறங்கி அந்த வேலைய செய்வேன். அடுத்த நாள் வந்து ஓகே ராகுல் இந்த பிசினஸ் வேணாம். நம்ம இந்த பிசினஸ் பேசுவோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த பிசினஸ் பேசுவோம். அப்டின்ற டைப் நான் கிடையாது. ஓகே. ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த வேலைய செய்வோம். இறங்கி செய்வோம். இந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. நான் புக் படிக்கிறவங்க வந்து நெறைய பேர் வந்து ஐ டோன்ட் சீ தெம் அஸ் டூவர்ஸ். அவங்க வந்து நெறைய படிச்சுட்டே இருப்பாங்க. தே கன்சியூம் தட் அஸ் என்டர்டெயின்மென்ட் மாதிரி கன்சியூம் பண்றவங்க. அதனால வந்து இல்ல நான் ஃபிக்ஷன் சொல்லல. நான் ஃபிக்ஷன் மாரி கேட்கிறேன். ஆ. எனிதிங் டெக்னிக்கல் புக்ஸ தவிர மிச்சது எல்லாமே வந்து இட்ஸ் பேசிக்கலி டூ மீ இட்ஸ் என்டர்டெயின்மென்ட். ஏன்னா வாட்டெவர் ஐ அம் ஏபிள் டூ டூ இட். ஐ டிட் இட் வித்தவுட் என்ன சொல்றது யூ கேன் வின் ஷிப்கேராவோ இல்ல விங்ஸ் ஆஃப் ஃபயரோ அந்த மாரி எந்த ஒரு புக்குமோட எஃபோர்ட்டுமே என்னை வந்து இங்க கொண்டு வரல. இட்ஸ் பேசிக்கலி ஐ கேன் மோட்டிவேட் மை செல்ஃப். ஐ கேன் இன்னைக்கு நம்ம என்ன இப்ப டைம் என்னாச்சு? 11 மணி ஆச்சா? என் டைம் வந்து நைட் 11 மணிக்கு. உங்கள்ட்ட உட்கார்ந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பேசிட்டு இருக்கிறேன். இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் மை இதுல எனக்கு ஒரு இன்கம் கிடைக்குதுன்னு இல்ல. பட் ஐ அம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சீரியஸ்லி இல்ல. இதுக்கு வந்து எந்த ஒரு புக் என்ன மோட்டிவேட் பண்ணி இத பண்ணு அப்படின்னு சொல்லல. ஓகேவா? ஐ கேன் டூ திஸ் மை செல்ஃப். ஸோ உங்கள இன்ஸ்பயர் பண்ண புக் அப்படிங்கிற மாரியே எதுவுமே இல்லைங்களா உங்களுக்கு? எனக்கு வந்து இன்ஸ்பயர்ன்னு கிடையாது. ஐ சீ காம்படிட்டர்ஸ். எவ்ரிஒன் லைக் லைக் லியோனார்டோ டாவின்சி தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்ல மாட்டேன். காம்படிட்டர்ன்னு சொல்லுவேன். ஸோ ஐ வாண்டட் டூ பீப்பிள் ஷுட் ரெஃபர் மீ அஸ் லைக் ஓகே திஸ் கை இஸ் பெட்டர் தென் லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு சொல்லணும். நான் நான் வரைய ஆரம்பிச்சதுக்கு ஒரு ரீசன் நீங்க கவனிச்சு பாருங்க. இட்ஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ ம். மூன்ல. ஸோ ஒய் ஐ ஹேவ் டு ம். பிகம் அன் ஆர்டிஸ்ட் அட் அ வெரி யங் ஏஜ். அதுவும் நான் வந்து சும்மா வரைஞ்சிட்டு இல்ல. ஸ்கூல்ல நான் படிச்ச எல்லா ஸ்கூல்லயும் ஐ வாஸ் லைக் டிராயிங்னா நான் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இப்போ 4த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அண்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். ஸ்டேட் லெவல்ல கேமல் கலர் ஆல் இண்டியா கேமல் கலர் கான்டெஸ்ட் வின் பண்ணேன் ஸ்கூல் படிக்கிறப்ப. அண்ட் நெறைய டிராயிங்க்கு எதுக்கு நான் போய் ஒய் ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் ஐ அம் அன் ஆர்டிஸ்ட். எதுக்கு நான் திரும்ப திரும்ப அத பிராக்டிஸ் பண்ணணும். ஒண்ணு எனக்கு அது பிடிக்குது ஏதோ ஒண்ணு. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ டாவின்சி பத்தி நான் சின்னதா ஒரு புக் படிச்சேன். அதுல வந்து மோனலிசா பத்தி இருக்கு. அதுல வந்து லியோனார்டோ டாவின்சி வந்து அந்த அனாட்டமி எல்லாம் எவ்வளோ டீட்டெயில்டா வரைஞ்சிருக்காரு. ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட். நீங்க ஒரு டாக்டர் சரியா? லியோனார்டோ டாவின்சி ஏன்னா வந்து இட்ஸ் க்ளோஸ் டூ அ அதேதான் டாக்டர். அவரோட கரெக்ட். ஸோ ஆக்சுவலி லைக் அவரு அப்பவே அவரே அப்பவே ஒரு டாக்டர் தான். லைக் அவரு அது டாக்டர் அவரு மட்டும் இல்ல. வந்துட்டு அவரோட இரிகேஷனு, மிலிட்டரி யா எவ்ளோ பில்டிங் ஆர்க்கிடெக்சர் எவ்ளோ விஷயம். ஆக்சுவலி அவரு அந்த ஃப்ளாரன்ஸ்ல அந்த நாட்டுல இருக்கும்போது ஹி கேன் டூ ஆர்டிஸ்ட்ரி அந்த மாதிரி தான். இப்ப நம்ம ஒரு ம். ஆர்டிஸ்டா அப்படிதான் பாக்குறோம். பட் அவரு புக்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா அவர் ஆர்டிஸ்ட்ரியும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. தட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எல்லாரும் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்றது ஒண்ணுமே இல்லைல்ல. அதுதான் ம். மோட்டிவேட் பண்றதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே? ஆமா. எனக்கு இந்த 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 புக்ஸ் வந்து இட்ஸ் பேசிக்கலி டூ மேக் மனி ஃபார் திஸ் ரைட்டர்ஸ். செல்லர்ஸ். அவ்வளோதான். யா. செல்லர்ஸ் அவ்வளோதான். செல்லர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். நம்மளுக்கு அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஸ் யூ செட் வந்து இஃப் ஐ அம் ஏபிள் டூ டூ இட் வித்தவுட் எனி புக்ஸ் ஹெல்பிங் மீ அந்த மோட்டிவேஷன் டைப்பா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் எப்படி பெட்டரா ரன் பண்றதா இருக்கட்டும், இஃப் ஐ அம் ஏபிள் டூ டூ இட் தென் ஐ திங்க் இட் இஸ் லிட்டரலி யூஸ்லெஸ். ஸோ பீப்பிள் யா கேன் சே அது ஆர்கியூ இட் அதர்வைஸ். சரியா? அது வந்து இல்ல ராகுல் நீ ஆக்சுவலி இது படிச்சா பெட்டரா இது இருக்கும். இது சொல்லப்போனாவே ஒரு ஆர்கியூவா கூட தான் பண்ணலாம். லைக் நீங்க சொல்றது பாயிண்ட் கரெக்ட் தான். பட் மெனி இன்ஸ்பைரிங் பீப்புள் லைக் தே ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் an ஹவர் ஆஃப் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. மேபி அது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் தே கெட் இன்சைட் ஐ டோன்ட் திங்க் ஈவன் தெம்செல்ஃப் டூயிங் தட். இல்ல நான் பில் கேட்ஸ் தான் ஸ்டார்ட்டிங் பண்ணிட்டு ஸ்டேஜ்லயுமே இருக்காரு. நான் சொல்லட்டும்னு வச்சுக்கங்களேன், பீயிங் ஹானஸ்ட் ம். வந்து நான் ஏற்கனவே ம். சிஇஓ உருட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். லாங் டைம் பேக் நான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்டின்னா வந்து நான் நெறைய சிஇஓஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அதாவது என்ன மாரி ஹஸ்லிங் ஸ்டேஜ்ல இருந்த சிஇஓஸ்லாம் நான் பார்த்துருக்கிறப்ப, லிட்டரலி இப்ப பாருங்க மணி என்ன 11 மணி இருக்கு. இப்ப நான் உட்கார்ந்து எத்தன மணிக்கு நான் புக் படிப்பேன்? ஓகேவா? ஸோ எனக்கு காலைல எத்தன மணிக்கு நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நாளைக்கு நாளான்னைக்கு வரும். அது நீங்க பாருங்க. 5 மணிக்கு அந்த வீடியோ நான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன். அப்பன்னா அதுக்கு முன்னாடி நான் எத்தன மணிக்கு எந்திரிச்சு, என்னோட பல்லுகில்லாம் வெளக்கிட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நான் வந்து வீடியோ ஃப்ரெஷ்ஷா நான் பேசுறேன்னா, அப்ப 5 மணிக்கு நான் பேசுறேன்னா, எத்தன மணிக்கு நான் ரெடியா இருப்பேன்? இப்ப மணி என்னாச்சு? 11 மணி. நான் டயர்டா இருக்க மாரி தெரியுதா? சி பட் ஸ்டில் எனக்கு உட்காந்து புக் படிக்கிறதுக்கு எங்க டைம் இருந்துச்சு? இப்ப நான் எங்க உட்காந்து புக் படிக்க போறேன்? இன்னைக்கு சண்டே அதுவும்பா. சண்டே 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்.
ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் வந்து ஐ அம் ஸ்டில் கோனா பி மோர் பிஸியர் தென் வாட் ஐ அம் டுடே. நாளைக்கு ஹோல் டீம் வேலை செய்யும். என்னோட டெக்னாலஜி கம்பெனியும் வேலை செய்வாங்க, இம்போர்ட்ஸ்லயும் வேலை செய்வாங்க, டிராவல்ஸ்ல வேலை செய்வாங்க, எல்லா கம்பெனிஸும் வேலை செய்வாங்க. ஹப் எல்லா கம்பெனிஸும் வேலை செய்வாங்க. எல்லாத்துக்கும் மீட்டிங் இருக்கும். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ வரும். பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒண்ணு சால்வ் பண்ணணும். வி ஹேவ் டூ கீப் மூவிங்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அம் இன்னையிலிருந்து நான் க்ரோ ஆகி முடிக்கிற வரைக்கும், ஐ டோன்ட் திங்க் சோ ஐ வில் ஹேவ் டைம். பட் க்ரோ ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஐ அம் பேசிக்கலி a ரிட்டயர்ட் சிஇஓ. பில் கேட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஹி இஸ் a ரிட்டயர்ட் சிஇஓ. இன்னைக்கு வந்து அவர் சொல்லலாம் அந்த புக் படிங்க, இந்த புக் படிங்க. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் வந்து அவர் கவுச்ல உட்கார்ந்து ஐபிஎம்க்கு எம்எஸ் டாஸ் எழுதினார்ல, ப்ரோகிராம் எழுதினார்ல. அதுதான் அதுதான். அப்ப எத்தன அவரு புக் படிச்சாரு? முடிச்சுட்டாரு. அவரு இப்போ 20 இயர்ஸா பெருசா எதுவும் பண்ணாதனால லைக் டெய்லி புக் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டைம் இருக்கு. அதுதான். இலான் மஸ்க் கூட இப்போ எங்க புக் படிக்கிறாரு? ஸ்டார்டிங்ல தான் படிச்சிட்டு இருந்தாரு. ஆமா. Yep. இட் கேன் மேக் யூ பெட்டர். ஐ திங்க் இட் கேன் கிவ் யூ a different perspective. பட் என்னன்னா, ஐ இல்ல டோன்ட் நான் வாண்ட் டு ஆக்சுவலி நான் borrow என்ன சொல்றேன்னா, perspective. ஆக்சுவலி நான் ஐ யூசுவலி ரீட் நான் ஃபிக்ஷன். நான் மந்த்லி ஒரு 2 புக்காவது மினிமம் படிச்சிருவேன். சொல்லப்போனா அந்த புக் ஒரு 1 ஹவர் பண்றேன்னா இட் ஹாஸ் அ ஃபோக்கஸ்டு, நல்லா ஃபோக்கஸ்டா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். போரிங் புக்ஸுமே வச்சுக்கோங்க. சில சைக்காலஜி புக்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த ஸ்டாய்க்லாம் இருக்குல்ல, செனக்கா, மார்க்கஸ் அரிலியஸ், அதெல்லாம் வெரி போரிங் புக். பட் நம்ம ரிசர்ச் பண்ணுறதுல என்னன்னா, அவங்களது படிங்க, ஒரு வாட்டியும் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பட் ஹானஸ்ட்லி அப்படி எதுவும் இல்லை. பட் அதை படிக்கும்போது அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, இட் ஹெல்ப்ஸ் மீங்கிற மாதிரி ம். தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் ம், உங்கள்கிட்ட ம், ம். கேட்டேனே. எனக்கு புக் படிக்கிறதுல வந்து எஸ் அஃப்கோர்ஸ் புக் படிக்கிறதுனால ஐ காட் அ ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க இட் புக் டஸ் டூ வாட். ஓகேவா? நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா, இப்ப சஷிஷ் தப்பூர் அந்த மாரி சில பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து தே கேன் டாக் வைட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ். ஈவன் வந்து இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கமல் வந்து எந்த டாபிக் குடுத்தாலும் ஹி கேன் டாக். ஓகேவா? கன்டென்ட் இல்லாம அத பண்ணவே முடியாது. ஓகேவா? சம்ஹவ் வி ஹேவ் டூ கெட் தட் கன்டென்ட் இன்டு அவர் ஹெட் இல்ல. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கத்துப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ வில் நாட் ஹேவ் இனஃப் டைம் டு கோ அண்ட் மீட் ஆல் த ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் ஆல் த ஃபெயிலியர்ஸ். ஸோ அதனால புக் இஸ் பேசிக்லி ஷார்ட் கட் டு டூ இட். ஸோ யூ கேன் கெயின் லாட் ஆஃப் நாலேஜ். பட் என்ன ஒரே ப்ராப்ளம்னா, த பெர்ஸ்பெக்டிவ் தட் யூ கெட் ஃப்ரம் அ புக் வந்து இட்ஸ் அ பாரோட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? சம்மோன்ஸ் ஐடியாலஜி, சம்மோன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், சம்மோன்ஸ் விஷன் வந்து யூ ஆர் பாரோவிங் இட் அண்ட் இட் மைட் ஹேவ் அன் இம்பாக்ட் இன் யூ. புரியுதுல்ல? ஸோ யூ மைட் ஆக்சுவலி யா. சேஞ்ச் லிட்டில் பிட் ஆஃப் நீங்க டால்ஸ்டாய் புக் நெறைய படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. த வே யூ டாக், வே யூ திங்க் அது வந்து இட்ஸ் இட்ஸ் அந்த சாயல் கொஞ்சம் இல்லாம இருக்கவே இருக்காது. பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் ஹேஸ் அன் இம்பாக்ட் இன் யூல. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அதுல இருந்திருக்கும். ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். சம்திங் வுட் ஹவ் சேஞ்ச்ட் லிட்டில் பிட் இன் யூ. பட் அந்த லிட்டில் பிட் இன் யூ வந்து இட்ஸ் பேசிக்கலி என்னன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் தான் அது. இப்ப நீங்க ஒரு கப்ல தண்ணி இருக்குன்னா, அதுல நீங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ளார இருக்க தண்ணி வெளில வந்து தானே உள்ளார போணும். புது தண்ணி. ஸோ எஸ் அப்ப எஸ் அந்த எஸ். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப் டூ சம்மோன் எல்ஸ் அண்ட் தட் சம்மோன் இஸ் கமிங் இன்சைட் யூ. நம்ம ஒண்ணும் இல்லப்பா. நம்ம வந்து இந்த எல்கேஜி, யூகேஜிலாம் போறப்ப, நம்ம வீட்ல குழந்தைங்கலாம் நம்ம இருக்கிறப்ப, நம்ம யார பார்த்தாலும் சிரிப்போம். எல்லார்கிட்டயும் பேசுவோம். வெகுளியா இருப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க வர இந்த எல்கேஜி ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீகேஜி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது போயிட்டு 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தைங்க பாருங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் டக்குனு பேசாதுங்க. ஏன்னா, அந்த ப்ரீகேஜி போறப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த ஆயாம்மா, அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுங்க வீட்ல சிரிக்கிற மாரியே சிரிக்கும். ஏன்னா வீட்ல நீங்க எது செஞ்சாலும் அவங்க கொஞ்சுவாங்க. இந்த குழந்தை என்ன செஞ்சாலும் கொஞ்சுவாங்க. பட் அங்க வந்து அவங்க 1008 குழந்தைய பார்ப்பாங்க. உங்களுக்கு அவங்க அவங்க கண்ணுக்கு நீங்க ஸ்பெஷலாவே தெரிய மாட்டீங்க. அப்பதான் அந்த குழந்தை உணரும். சரி ஓகே, எல்லா மனுஷனும் நம்ம அப்பா, அம்மா மாரி கிடையாது. எல்லா மனுஷனையும் நம்ம பார்த்து சிரிக்கக்கூடாது. எல்லா மனுஷனையும் பார்த்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தனக்குள்ளார இருந்த ஒரு விஷயத்த வந்து வெளியில இருக்க ஒருத்தவங்க வந்து மாத்துறாங்க. ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு விஷயத்த மாத்துறாங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் சேஞ்சிங். அந்த அந்த மொமெண்ட்ல இருந்து யூ ஸ்டார்ட் சேஞ்சிங். ஸோ அந்த மாரி. ஆனா இப்போ நீங்க கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்கல்ல, இது வந்துட்டு லைக் ஒரு இதுவும் பண்ணலாம் அப்படின்னு பண்றீங்களா? இல்ல இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி பண்றீங்களா? சரி, எனக்கு அதான் சொல்றேனே, எந்த வேலையுமே அந்த வேலைய செய்யறப்ப, அம் இது ஒரு ஹாபி. இது வந்து சாதாரணமா பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க நீங்க மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் கன்டென்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. இப்போ ஒரு 8 மினிட்ஸ்னாலும் அதுல ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அந்த மாரி போடுறீங்க. ஸோ இட் ஹாஸ் அதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, யூ ஆர் ஸ்பெண்டிங் மச் டைம் இது அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் உங்களுக்கு இருக்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க இதுக்கு எப்படி டைம் மேக் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ஐ ஹேவ் சம்திங் கால்ட் லூசிட் ட்ரீமிங். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அம் எனக்கு ஐ அம் எ யா, செஸ் யா. பிளேயர்ல. ம், ஸோ ம். ஐ ஹேட் திஸ் ஹேபிட் ஆஃப் பிளேயிங் மை ஓப்பனிங்ஸ் இன் மை ஹெட். அப்ப நான் வந்து அது நேச்சுரல் செஸ் பிளேயர்ஸ் நீங்க யார்ட்ட கேட்டாலும் சரி, நீங்க விளையாடுறவங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்புட்றா இத்தன ஓப்பனிங்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா, அவங்க வந்து ட்ரீம்ல அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே. ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ஸு இந்த வர்ச்சுவல் காயினே வந்து என் ட்ரீம்ல நான் வந்து டிசைன் பண்ணுவேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அத எடுத்துட்டு ட்ரீம்க்கு போவேன். அண்ட் நைட் உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பேன். கனவுல வந்து அது வரும். அது கனவுல ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும் என்னால. ஓகேவா? ஸோ ஐ யூஸ் தட் பேசிக்கலி லூசிட் ட்ரீமிங்.
அது பேர் லூசிட் ட்ரீமிங் அது. ஆனா உண்மையாவே அந்த செஸ்னால தான் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்குங்களா? ஐ திங்க் ஐ குயின்ஸ் யூஸ் இட். கேம்பிட்னு ஒரு புக்ல கூட நான் அது ஒரு புக் இருக்கு, குயின்ஸ் கேம்பிட்னு ஒரு செஸ் பிளேயரோட புக் இருக்கு. அதுல எக்ஸாக்ட்லி இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அவ லைஃப்ல வந்துட்டு நிறைய பண்ணும்போது லைக் தே கெட் தி ட்ரீம். என்ன சொல்றது, செஸ் அந்த காயின்ஸ் இருக்குல்ல, செஸ் காயின்ஸ், அது வந்துட்டு இவ அதை பத்தி நினைக்கலனாலும் அது வந்துட்டு இதை நினைக்க வைக்கும்ங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானா? எனக்கு பிகாஸ் சி ஐம் நாட் அ செஸ் பிளேயர். சிம்பிள். நீங்க வந்து பட் இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு சாதாரண ப்ரொஃபஷனலுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு மூவ் பண்ணிட்டேன், அடுத்து அவன் என்ன மூவ் பண்ணுவான் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஓகேவா? ஒரு ப்ரொஃபஷனல் என்னன்னா, நான் என்ன மூவ் பண்ணா அவன் அடுத்து இந்த மூவ் பண்ணணும், அந்த மூவ் பண்ணணும்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன். ஸோ காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலுக்கு ஒரு ஆர்மேச்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரா வந்து என்னோட பிசினஸ் எல்லாமே அப்படிதான் நான் ரன் பண்ணுவேன். என் ஸ்டாஃப்ஸ் வந்து அடுத்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்றதுக்கு முன்னாடியே தெரியும். எந்த இடத்துல எந்த தப்பு நடக்கும்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் குடுக்குறதே வந்து ஒரு 4 ஸ்டெப் நான் சொல்லி தான் குடுப்பேன். ஏன்னா, அந்த 3வது ஸ்டெப்ல அவங்க தப்பு பண்ணுவாங்க, மறப்பாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அக்கவுண்ட்ஸ் டீம்லேருந்து யார்கிட்ட பேசினா நீங்க பேசினாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பேன். ஏன்னா, அவங்கள்ட்ட நான் பழகுனத வச்சு அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல அவங்க ஹியூமன் எரர் பண்ணுவாங்க, தப்பு நடக்கும். ஏன்னா தப்பு நடந்தா திரும்ப நான் தானே போய் நிக்கணும் அங்க. இத ஃபிக்ஸ் பண்ணு, அத ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணு ஹேவ் யூ சொல்லிட்டு பீன் ஹார்ட் அட் தெம் எப்போவாது? லைக் என்னைக்குமே வந்து ஹவு டு யூ கோவம். மேனேஜ் பீப்புள், யுவர் வே ஆஃப் மேனேஜிங் பீப்புள்? என்னோட வந்து இப்ப எப்படி நான் உங்கள்ட்ட பேசணுமோ, இதே மாரி தான் பேசுவேன். ஸோ தம்பி, தம்பி, தம்பின்னு தான் ஆஃபீஸ்ல எல்லாருமே. ஸோ எனக்கு என்னன்னா கோவமா வந்து திட்டி வந்து யூ கேனாட் மேக் திங்ஸ் பெட்டர் தேன் வாட் யூ ஆர் ரைட் நவ். அத நீங்க அச்சீவே பண்ண முடியாது. எனக்கு வந்து எது நான் வந்து எனக்கு கோவப்படுத்தும் அப்படின்னா, சம்மன் ஹூ லைக் கம்ப்ளீட்லி டம் அண்ட் ஸ்டூபிட் தான் வந்து எனக்கு கோவப்படுத்தும். அதாவது ஒரு சாதாரண விஷயம் கூட புரியல அப்படின்னா, ஐ டோன்ட் லெட் தோஸ் பீப்பிள் கம் நியர் மீ. அஸ் லாங் அஸ் ஒரு விஷயம் சொன்னா காமன் சென்ஸ் இருக்கு, ஒரு லாஜிக்கலா யோசிக்கிறாங்க, அண்ட் உழைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 காம்பினேஷன் எனக்கு போதும். ஐ கேன் ட்ரெயின் தெம் இன் எனி ஸ்கில் செட். எந்த ஸ்கில் செட் வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். எந்த வொர்க் வேணாலும் நம்மளால பண்ண முடியும். ஆ ஸோ ஸோ அதனால நான் கோவமே பட மாட்டேன். ஆனா பசங்க அதனாலதான் சம்டைம்ஸ் அப்படி கோவப்படுவாங்க. சொல்றீங்களா? லைக் இப்போ நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல புரிஞ்சுக்கிற மாதிரியான பீப்புளுக்கு தான் அது நீங்க பேசணும்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி பீப்புள் உங்களை யாராவது நீங்க போட்டிருக்க புரிஞ்சு வந்து உங்ககிட்ட பேசி நடந்திருக்குங்களா? இப்ப நான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் சிடிஓவா இருக்கான்ல. ஸோ ஆமா. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் என்ன எவ்ரி மந்த் வந்து ஃபியூ டேஸ் தான் கன்சல்டிங் பண்றேன். தே பே மீ அ லாட் ஆஃப் மனி. சரியா? ஸோ அப்ப ஓகே. வந்து தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் கேப்பபிள் ஆஃப். அண்ட் ஸோ அப்ப அந்த பட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நம்மள சொல்ற தேடி மாதிரி வரும். ஜென்ரலா ஒரு ரேண்டமா ஒருத்தன் பாக்குறான்னா அவங்களுக்கு புரியாத மாதிரி தான் நீங்க சொல்லியிருக்கீங்களோ? இல்ல நான் என்னோட LinkedIn ப்ரொஃபைல் வந்து இட் இஸ் பேசிக்லி டூ செல் மை செல்ஃப். அத யா. வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வாட் ஐ அம் கோனா கெட் ஃப்ரம் செல்லிங் இட் டூ ஹிம். சரி, ஐ அம் யா. நாட் ஓகே. ஈவன் ஓகே. டார்கெட்டிங் ஹிம். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஐ வாண்டட் டூ பி அ சிடிஓ ஆஃப் லெட்ஸ் சே மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா, தட் பெர்சன் இஃப் ஹி அவங்க வந்து என் ப்ரொஃபைல பார்க்குறப்ப ஓகே ஹி ஹஸ் டன் சோ மெனி திங்ஸ், ஹி ஹவ் ரன் சோ மெனி கம்பெனிஸ், ரெவென்யூல கொண்டு வந்திருக்கான். ஸோ ஹி இஸ் அன் எலிஜிபிள் கேண்டிடேட். ஓகேவா? ஸோ ஸோ அந்த மாதிரி வந்து மை ப்ரொஃபைல் இஸ் டார்கெட்டட் ஃபார் தட். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, சாரி, உங்களோட லிங்க்டின் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வரும். லைக் உங்களோட கிரெடென்ஷியல்ஸ்க்கு வந்துட்டு இப்போ எவ்வளவு பே பண்றாங்க நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. லைக் சம் வீடியோஸ்ல ம். நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது அது எதனால நான் அப்படி பாக்குறீங்க? லைக் யூ ஆர் இன் அ கம்ஃபர்டபிள் பொசிஷன் ரைட் நவ். யூ இல்ல யூ அது ஆர் அது நாட் இன் அந்த லைக், இருங்க, லெட் மீ ஃபினிஷ். யூ டோன்ட் வாண்ட் டு பி இன் அ கம்ஃபர்டபிள் பொசிஷன். பட் ஒய் ஒய் டு யூ வியூ இட் as இது ஏன் இப்படி வியூ பண்ணி பாக்குறீங்க? லைக் இப்போ வந்துட்டு நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ்க்கு நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு என்ன பொசிஷன் கிடைக்கும், நம்ம ஏன் செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் போறீங்க? பிகாஸ் ஐ ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரிதிங்ல. நெறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இஃப் தே ஈவன் தோ தே நோ இந்த சிங்கிங் ஷிப் அப்படின்னா, தே வில் கோ லைக் அ கேப்டன். லைக் அ டைட்டானிக் கேப்டன் மாரி வந்து தே வில் கோ இன் தி ஷிப். ஓகேவா? ஸோ ஐ அம் நாட் ரெடி டூ டூ தட். ஓகேவா? என்னோட சர்வைவல் வந்து இட்ஸ் a சர்வைவல் ஆஃப் மை விஷன், சர்வைவல் ஆஃப் மை ஐடியாஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் மை கம்பெனிஸ். ஸோ மை சர்வைவல் இஸ் லைக் அ பிரைமரி திங் தட் ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இப்போ 3 மந்த்ஸ் வந்து என் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் இல்லன்னா, ஐ வில் கோ அண்ட் டூ லைக் ஊபர் ஈட்ஸ் காலைல பண்ணுவேன், ஊபர் டிரைவ் ஈவினிங் பண்ணுவேன், ஏர்போர்ட் பிக்கப் ஈவினிங் பண்ணுவேன், நடுவுல உட்காந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் பண்ணுவேன். யூ வில் சீ மீ டூயிங் ஆல் 10 திங்ஸ். ஓகேவா? ஸோ ஐ வாண்டட் டூ கேட்ச் அப் தோஸ் திங்ஸ் ஸோ அதனால அ தெர் இஸ் நத்திங் லைக் ஓகே ஐம் ரைட் நவ் திஸ் காய் ஐம் அ சிஇஓ அதெல்லாம் வந்து இட்ஸ் பேசிக்லி த ரோல் இஸ் டு டு டூ அ ஜாப். அவ்வளோதான். மத்தபடி வந்து இட்ஸ் நாட் அ கிரவுன் தட் ஐ கேன் கீப் இட். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு ஒண்ணும் பெருமையோ, எனக்கு அதனால எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கிடையாது. இட்ஸ் பேசிக்லி எ ஜாப் அவ்வளோதான். ஆனா லெட் மீ ஜஸ்ட் ரீகால் அன் இன்ஸ்டன்ட். இப்போ ம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்துட்டு, நாட் ஷூர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாப், பட் ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப் வந்துட்டு உங்களுக்கு குவிட் பண்ணாங்க. அட் த சேம் டே
you had 65 cold calls and you got an 2.5 lakhs, $5,000 ஒரு ஒரு இது பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. எப்போ வீடியோஸ் நம்பர்ஸ் ஆமா. மேபி ராங். ம். லைக் அது எப்படின்னா, லைக் ஐ நோ இட்ஸ் நாட் அ மிராக்கிள், இட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க், லைக் பட் ஹவு குட் யூ புல் இட் ஆஃப் இது ஒண்ணும் இல்லப்பா. இப்ப வந்து at such a worst day? லைக் ஆக்சுவலி நோ, நீங்க 4-5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அன்னைக்கு எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னும் போது, அந்த அன்னைக்கு எப்படின்னா நீங்க அப்படியே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? அன்னைக்கு வந்து இப்போ அந்த மனநிலைக்கு இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோயேன். எப்படி இருந்துச்சுன்னா, ஐ வாஸ் சிட்டிங் லைக் ஆக்சுவலி திஸ். அந்த வீடியோல வந்துட்டு நீங்க அந்த மனநிலையில போயிட்டு தான் பேசுனீங்க. லைக் ஒரு மாதிரி ஆமா. இட் அது வாஸ் லைக் ஆக்சுவலி நான் ஒரு என் ஹேண்ட்ஸே வந்து ஷேக் ஆச்சு. ஓகேவா? ம், ம், ஏன் ம். அப்டின்னா வந்து ஐ அம் ஆக்சுவலி எனக்கு வந்து எனக்குள்ளார நான் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து ஐ வில் பி வெரி ஹானஸ்ட் டூ ஹூ ஐ ஆம் இன்சைட். ஓகே. உங்கள்ட்ட வந்து நான் வந்து பேசலாம். நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன்னு சொல்லலாம். உடம்புக்குள்ளார 1000 நோய் இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். அப்டின்ற மாரி வச்சுக்கோங்களேன். பட் ஹெல்த்தி. பட் பாயிண்ட் என்னன்னா, உள்ளார இருக்கிறவன் வந்து ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங் கை. ஐ நோ ஹிம். ஓகேவா? ஐ ஹவ் சீன் ஹிம் சர்வைவ் ஆன் சோ மெனி டஃப் திங்ஸ். நெறைய விஷயம் பண்ணியிருக்கான். ஓகேவா? பட் அவனே வந்து நடுங்குற அளவுக்கு எதனால நான் போயிட்டேன் அப்டி? எதனால நான் அப்படி வந்து எனக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நான் கொண்டு போய் என்ன வச்சுட்டேன் அப்படி? எப்படி நான் வந்து ஒரு மறதியிலயா? இல்ல வந்து வாட் இஸ் மை இன்காம்பிட்டன்சி தேர்? உனக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து இட் வாஸ் லைக் ஐ டுக் இட் சோ சீரியஸ்லி அந்த டே. தட் இஸ் த ப்ராப்ளம். தட் இஸ் த திங். ஐ வேக் அப் ஆன் தட் டே. ஏன்னா, அவன் வந்து வீக்கா இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு லவ் பிரேக்கப் பண்ணப்போ மட்டும் தான் ஹி வாஸ் வீக். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் தட் வந்து ஹி நெவர் லிட்டரலி நெவர் கிரைட். எதுவுமே வந்து ஹி நெவர் டச்சஸ் ஹிம். ஓகேவா? ஹி வாஸ் லைக் எ கம்ப்ளீட் ஸ்ட்ராங் கை. த ஸ்ட்ராங்கஸ்ட் கை எவர் ஐ மெட். ஆர்மிக்கு போனாலும் போவேன். ஐ கேன் ஈவன் த்ரோ மை லைஃப் இன்டூ அ கிரனேட் அண்ட் ஹி கிவ் மை லைஃப் பேக். ஓகேவா? பட் ஏன் வந்து அவன் பயப்படுற அளவுக்கு இது ஒரு சாதாரண ஒரு வேலை போற விஷயம் தானே. ஏன் அப்டின்னா, ஐ வாஸ் சோ மச் கம்ஃபர்டபிள் இன் தட் பொசிஷன். I was so confident that it would never happen to me because I was doing so many things. My clients were happy. Like I was making good money for the company, but there was politics, and the politics வந்து it's beyond all of these things. Okay, but அது வந்து I was too naive. I was like too எப்படி சொல்றது too innocent, and that let that happen. So அதனால வந்து I wanted to fix it on the same day. ஸோ I யூ don't know. டுக் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியா? இல்லை இன்னைக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல பண்ணீங்களா? எனக்கு அது பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் a life or ம். death. So எனக்கு வந்து I took it so seriously. ஏன்னா ஐ கான்ட் லெட் தட் எனக்கு கை அந்த இடத்துல என்ன பிகம் வீக். ஹிட்டிங்கா இருந்ததுன்னா, யூ டிட் இட் ஆன் த சேம் டேங்கும் போது இட் வாஸ் வெரி அன்னைக்கு ஆஸ்ட்ரக்கிங் வந்து அது மாதிரி தான் இருந்தது. நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் சீ மீ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செஞ்சுட்டு ஒரு 4 மணி நேரம் காசோட வீட்டுக்கு வந்திருப்பேன். அன்னைக்கு அது நடக்கலன்னா. சிட்னிக்கு நான் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி.